தற்போது பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல உற்பத்தி துறையில வேலை வாய்ப்புல தமிழகம் தான் முதலிடத்துல இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. தற்போது தமிழகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் பெரும் திட்டம் முகம் துவங்கியுள்ளது, பகுதியில் நடைபெற்றுள்ளது. மக்கள் இப்ப நம்புறாங்க, அதனால அவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து டேட்டாஸ் எடுத்து எதுல எந்த மூலமா எந்த டேட்டாஸ் வச்சு நீங்க சொல்றீங்க, என்ன சர்வே எடுத்து நீங்க சொல்றீங்க, மக்கள் யாரும் கேட்கறது கிடையாது. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதிமுக வந்து ஒரு எழுச்சி பெற்றாலுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக அதிமுக இணைந்தாதான் திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. எப்பவுமே இப்போ வந்து மெஜாரிட்டி இப்போ டிவி கேட்க தொண்டர்கள் இப்போ கொஞ்சமா இருக்காங்க, ஒரு செட் ஆஃப் தொண்டர்கள் இருக்காங்க. அது எப்படி ஓட்ட மாற போகுது செகண்டரி. ஒரு கட்சி இணையதுங்கிறப்ப அதிமுக மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டிக்கு, ஸ்டாண்டர்டான ஓட் பேங்க் வச்சிருக்க பார்ட்டிக்கு ஒரு ஆடட் வேல்யூ அது உறுதியாக இருக்கும், டவுட் இல்லாம ஜெயிச்சிருவாங்க. அதே சமயம் சேர்ந்தாதான் வெற்றிங்கிறது கிடையாது. தமிழகத்துல பாத்தீங்கன்னா, திமுக நிர்வாகிகள் பலருமே வந்து வட இந்தியர்கள் குறித்து நிறைய விஷயங்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. பொது மேடைகள்ல பேசும் பொழுதே குளிக்க மாட்டாங்க, கட்டட வேலை தான் செய்வாங்க, படிப்பறிவுல நிறைய விஷயம் சொல்றாங்க. பீகாருக்கு அங்க போய் பேசும் பொழுது இவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு இருக்கும்ல சார்? தேர்தல் நாட்டு வந்து அவங்க வாங்கிட்டாங்க, ஜெயிச்சிருக்க ஒரு பார்ட்டிகிட்ட இருந்து காங்கிரஸ் வந்து தேர்தல் நடத்தி வாங்கிச்சுன்னு வச்சுக்கலாமா? காங்கிரஸ் ஜெயிச்சிட்டா சும்மா ஏதாவது பேசலாம், மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, மக்களுக்கு நம்பிக்கை உண்டாக்குங்க. மற்றபடி இந்த வாழ்க்கையில தோத்து போனவங்க எல்லாம் புலம்பிட்டே இருப்பாங்க, அவன் காரணம் இவன் காரணம். நீ சரியா இருந்திருக்க மாட்டேன், நீ உன் ஏஜ்ல ப்ராப்பரா வேலை செஞ்சிருக்க மாட்டேன், கோலோட போக்கஸ்டா ஏங்கி இருக்க மாட்டேன். ஆணிவேர்லேருந்து பரவி சல்லி வேற மொத்த ஸ்ட்ரக்சரையும் புடுங்குற ப்ராசஸ். ஏன்னா மெஜாரிட்டி ஆண்கள் இப்ப எல்லாருக்குள்ளயும் ஆல்கஹால் இருக்கு, பரவிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கப்ப அங்கங்க ஒரு பார்லயுமே அங்கங்க பெரிய தலைகள் இருக்கும், அதுக்குள்ள ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கும். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு அருணோதயம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தற்போது பாத்தீங்கன்னா, தமிழகத்துல உற்பத்தி துறையில வேலை வாய்ப்புல தமிழகம் தான் முதலிடத்துல இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. தற்போது தமிழகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் பெரும் திட்டம் முகம் துவங்கியுள்ளது, பகுதியில் நடைபெற்றுள்ளது. இந்த தகவலை ஒரு இளைஞர் சமுதாயத்திற்கு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நீங்க இருக்கீங்க, நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா சார்? முதலிடத்துல தமிழகம் இருக்கா வேலை வாய்ப்புல? வேலை வாய்ப்புலாம் இல்லைங்க. அப்படின்னா நானே நேரம் ஒரு ஐடி கம்பெனியில் ப்ராப்பராக வேலை பார்த்துட்டு லைஃப் செட்டில் ஆயிருக்கணும். எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே. நான் 90% ஸ்கூலில் காலேஜில் 70% வேலை கிடைக்கலையே. ஸோ அது சும்மா சொல்லிட்டு இருக்கலாம், ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது தானே. இப்போ டாக்டர் பட்டம்லாம் வாங்கிக்கிறாங்கல்ல, ஒரு பே பண்ணால் ஒரு யூனிவர்சிட்டி வாங்க முடியல, அந்த மாதிரி சில்லாக ஜாலியாக மக்களை ஏமாத்துறதுக்கு பண்ணுறது. ஒரு ஊடகத்துல இப்படி ஒரு நியூஸ் வருது, எந்த ஒரு அறிக்கையும் இல்லாம, எந்த ஒரு தரவுகள் இல்லாம வெறும் முதலிடம் அப்படின்னு போறதுனால மக்கள் வந்து இதை எந்த மாதிரி எடுத்துப்பாங்க சார்? மக்கள் இப்போ நம்புறாங்க, அதனால தான் அவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து டேட்டாஸ் எடுத்து எதுல எந்த மூலமா எந்த டேட்டாஸ் வச்சு நீங்க சொல்றீங்க, என்ன சர்வே எடுத்து நீங்க சொல்றீங்க, மக்கள் யாரும் கேட்கறது கிடையாது. மீன்ஸ் அந்த டிவியில நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிற மக்கள் யாரும் கேட்கறது கிடையாதுல்ல. ஸோ அவங்கள ஏமாத்துறதுக்கான ஒரு டீட்டெயிலிங்கான நீட்டான வேலை தான் அது. டிவியில் நியூஸ் பார்த்து தான் மக்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. ஆனால் அந்த டிவியில் வரக்கூடிய நியூஸ் இருக்குல்ல, அது இப்போ நிறைய நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நியூஸ்களாக வர்றதை நம்ம பார்க்குறோம். அதுவும் நம்ம ரொம்ப தெரிஞ்ச பிரபலமான ஊடகங்களே வந்து ஒரு விஷயத்த உள்ளபடி போடாமல் அதை வந்து ஆளுங்கட்சிக்கு எந்த ஒரு பாதகமும் வராமல் அவங்களுக்கு ஆதரவாக போடுறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒன்றும் இல்லைங்க, நியூஸ் சேனல் வந்து தானாக உருவாகி மரம் விதை செடி கொடி மாதிரி இயற்கை மூலமாக வளரதில்லை. மனுஷங்க ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கார்பரேட்டாக மாற்றி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க அந்த மனிதருக்கும் ஒரு அரசியல் கொள்கை இருக்கும். அதை தாண்டி ப்ராசஸ் சரியாக இல்லை, இந்த டீம் மீன்ஸ் அந்த கார்பரேட் வந்து ஃபெயிலியர் ஆகுது, ரொட்டேஷன் பண்ண முடியல, ஆட்ஸ் வரல, அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ப்ராஃபிட்டை நோக்கி தான் நகருவாங்க. கார்பரேட் வந்து ப்ராஃபிட் வச்சாலும் ஜெயிக்கும். ஸோ அப்போ ஆளுங்கட்சியில் இருக்கவங்க நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், கொஞ்சம் ஃபேவராக மாறுங்க. ப்ராஃபிட்ன்றதை தாண்டி ஊடகம் என்பது ஜனநாயகத்தோட 4வது தூணா இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு நடுநிலையா இருக்கும்? அதுதான் நடுநிலை இருந்த காலங்கள் இருக்கு. நம்ம நியூஸ்லாம் பார்த்துருக்கோம், நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம். தப்புன்னா தப்பு, சரினா சரி. ஒரு கட்சி தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லுவாங்க, அடுத்த நாள் அந்த கட்சி நல்லது பண்ணுறப்ப நல்லது பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நியூஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு பார்ட்டி அப்படின்னா அவங்க வந்து நல்லவங்களாவே இருக்காங்க, புனிதர்களாகவே இருக்காங்க. அவங்க செய்கிற தவறுகள் தொலைக்காட்சிகளை வர்றதே கிடையாது. ஒரு புனிதமான ஆட்சி நடந்துட்டு இருக்க மாதிரி கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு தேவைப்படுது கார்பரேட்டாக அவங்க ரன் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப இந்த ஒரு 6 மாதம் எலெக்ஷன் வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல எங்களுக்கு எதிராக மாறிடுங்க, நோ இஷ்யூ அப்படிங்கிற மூலம் ரொம்ப ரொம்ப எலிட்டாக அந்த ஃபினான்ஷியல் ரொட்டேஷனுக்காக மக்களோட எதிர்காலத்தையே பணயம் வச்சுட்டு இருக்காங்க தொலைக்காட்சி. இப்போ எதிர்கட்சிகள் மீது இந்த ஆளுங்கட்சிகள் நடத்தக்கூடிய அடக்குமுறைகள் இருக்குல்ல சார். இப்போ திரு எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க, அதில் எப்பொழுதும் வந்து 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸை விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து இந்த மாநாடு நடத்தும் பொழுது பவுன்சர்கள் தூக்கி போட்டதா ஒரு சர்ச்சை வந்தது ஒரு நபர். அந்த நபரே வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசும் பொழுது
மற்றொரு நபர் வந்து போயிட்டு என்னை தூக்கி போட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி எல்லாம் பண்றாங்க. இது யாருன்னு விசாரிக்கும் பொழுது அதற்கு பின்புலத்துல திமுக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது போன்ற அடக்குமுறைகளை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியும், மக்கள் பேசிக்குவாங்க. இவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான விஷயங்களை பண்றாங்க. ஆனா அது ஆக்சுவலா அவங்களுக்கு பேக் ஃபேர் தான் ஆகுது. உறுதியா சொல்றேன், ஈவன் அந்த பையனுக்கு விழுந்து கை உடஞ்சிருந்தாலுமே, நான் சொல்றேன் நடந்திருக்க கூடாது, அப்படி விழுந்து கை உடஞ்சிருந்தாலுமே அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டான் விஜய் சார் மேல. ஏன்னா நம்ம அவர் விஜய் சாரோட ரியாக்ஷனை பார்க்குறோம், பதறாரு, ஒரு தம்பி மாதிரி என்ன தூக்கி போடுறீங்கன்னு பதறாரு. ஸோ அப்படி இருக்க அவர் மேலே கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு தம்பி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னால அது ஃபேக்கு தான். ஒரு அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரும் கூட வர்றாப்புல, முழுக்க அது ஃபேக்கு தான், ஒரு ப்ரெஷர் தான். எந்த அளவுக்கு ஃபேக்கிங் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். அந்த பையனே இல்லை, அது பெரம்பலூர்ல இருந்து ஒரு பையன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அதே போல சட்டை எனக்கு தப்பு நடந்துச்சுன்னா தப்பு நடந்துச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு முகம் இருக்குன்னா இந்த முகம் நான் தான், எனக்கு தான் அடிப்படிச்சு போய் காட்ட வேண்டியதானே. சட்டையை போட்டா நம்ம போவோம், அதே சட்டை இந்த சட்டை பார்த்தீங்களா நம்புங்கன்னு சொல்லி அந்த மோட்லேயே போவோம். ஸோ தவறு பண்ணுறாங்க, ஏமாற்றுதல் வேலை பண்ணுறாங்க, அதை ரொம்ப தப்பாக பண்ணுறாங்க, தப்பு பண்ணி மாட்டிக்கிறாங்க. அதுதான் அந்த கவர்மெண்ட் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஒரு எழுச்சி பெற்றாலுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக அதிமுக இணைந்தாதான் திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அந்த பிம்பம் குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? எப்பவுமே இப்போ வந்து மெஜாரிட்டி இப்போ டிவிக்கு தொண்டர்கள் இப்போ கொஞ்சமாக இருக்காங்க, ஒரு செட் ஆஃப் தொண்டர்கள் இருக்காங்க. அது எப்படி ஓட்ட மாறப்போகுதுங்க செகண்டரி. ஒரு கட்சி இணையதுங்கிறப்ப அதிமுக மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டிக்கு, ஸ்டாண்டர்டான ஓட் பேங்க் வச்சிருக்க பார்ட்டிக்கு ஒரு ஆடட் வேல்யூ அது உறுதியாக இருக்கும், டவுட் இல்லாமல் ஜெயிச்சிருவாங்க. அதே சமயம் சேர்ந்தாதான் வெற்றிங்கிறது கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் அதிமுக உள்ள சின்ன சின்ன குளறுபடிகளை, பிரிவுகளை சமரசமாக பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஒரு ஸ்டாண்டர்டான பார்ட்டி தான். அதை தாண்டி எலெக்ஷன் டைமில் இன்னும் நெருக்கத்தில் பல சின்ன சின்ன கட்சிகள் சேருவாங்க. அப்போ அவங்க ஸ்டாண்டர்டான ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. இவங்க சேர்ந்தாதான் வெற்றிங்கிறது, இந்த வார்த்தை என்ன மாதிரி பிம்பம்னா, ஏடிஎம்கேக்கு டிவிக்கு கூட சப்போர்ட் தேவைப்படுது. இப்போ அந்தளவுக்கு கட்சி வீக்காக இருக்குன்னு சொல்கிற மாதிரி. ஆக்சுவலாக ஏடிஎம்கே வீக்கெலாம் கிடையாது, அதுக்கான ஓட் எப்போவுமே நிரந்தரமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு அப்புறமா அவருடைய அரசியல் செயல்பாடுகள் வந்து நிறைய விமர்சனத்துக்குள்ளாகுது. நிறைய விஷயங்கள், இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய பர்த்டேக்கு ஒரு விஷ் பண்ணியிருக்கலாம், அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் இருக்கும்போது களத்தில் போகாமல் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது ரொம்ப தப்பு அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் பேசப்படுது. உங்களுடைய பார்வையில் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்கு சார்? அது என்ன செஞ்சாலும் தப்பு அப்படிங்கிற மூலம் தான் அவரை பார்க்குறாங்க. ஸ்டில் ஒரு அரசியல்வாதி ஆகணும், எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிற 8 மாதம் அப்படிங்கிறப்ப இது ஒரு சேஃபான, சில்லான, எனக்கு தெரிஞ்சு வேர்க்காத ஒரு அரசியலாக தான் இருக்குது. அரசியல்வாதினா வேர்க்கணும், தோல் கற்கணும், டயர்ட் ஆகணும், ஷர்ட் அழுக்காகணும். ஏன்னா நீங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கீங்க. ஒன்ஸ் நீங்கள் இப்போ சிஎம் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்பவும் நீங்கள் அந்த மோடில் தான் இருக்கணும். அண்ட் நல்ல உங்களுக்கு வயசாரிச்சு அப்படிங்கிறப்ப ஸ்டாலின் மாதிரி சேஃபாக இருந்துக்கலாம்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு 50 வயசு ஆகுது, இறங்கி பயங்கரமாக வேலை செய்யலாம், ஸ்ட்ராங்காக பேசலாம். இப்போவுமே அவர் ஒரு ஹீரோ மோட்ல ஒரு கேரவான்ல வந்து இறங்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வெளியே வந்தா வந்து ரசிகர்கள் கூட்டம் வந்துருது, கூட்டம் கூடுறதுனால அதை தவிர்க்கிறதுக்காக தான் அவர் வீட்டுல கூப்பிட்டு பார்க்கறாரு. எத்தனை நாளைக்கு இப்போ இருக்க அரசியல் தலைவர்கள் அப்படிதான் இருந்தாங்களா? உதாரணத்துக்கு நம்ம எடப்பாடியாவை எடுத்துக்கலாம், ஸ்டாலின், அவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். களத்துல வந்தாங்கல்ல, மக்கள் கூட மக்களா கலந்தாங்கல்ல, அந்த விஷயங்கள் எதுவுமே செய்யாம எனக்கு சிஎம் பதவி வேணுங்கிறது எந்த வகையில பாசிபிள்? எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் வந்து இப்போ அவர் போற இடங்கள் எல்லாம் முழுக்க ஃபேன்ஸ் சூழ்ந்திருக்காங்க. மக்கள் அடிச்சு பிடிச்சி விஜய் சார் ஹக் பண்ண வர மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், தூரமான பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, விஜய் இப்போ வராருப்பா, அந்த மூலம் தான் பார்ப்பாங்க. இந்த சிக்கல் எல்லாம் பண்றது, இறங்கினா சிக்கலாயிரும், இஷ்யூ ஆயிரும், க்ரௌட் ஓவரா கூடி சிக்கல் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் விஜய் சார் ஃபேன்ஸால தான். அவங்க இன்னும் ஃபேனாக தான் இருக்காங்க, தொண்டர்களாக அரசியலுக்கு இன்னும் பக்குவப்படுத்தலைங்கிறது தான் வெளிப்பாடு. அதிமுக மீதான அந்த மக்களுக்கான ஒரு ஆதரவு வந்து எப்போ பெருகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக மீதான அதிருப்தி அதிகரிக்கும் பொழுது. சமீப காலமாக அந்த அதிருப்தி வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா, வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாமில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம ஊடகங்களில் பார்க்குறோம். இதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. எதற்காக இந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டுச்சு, தீர்வுகள் கிடைக்காம எதற்காக இது எரியப்பட்டுச்சு அப்படின்றது குறித்து உங்களோட பார்வை சார்? அதாங்க, எப்போவுமே அந்த நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றுதல் இருக்குல்ல, அது மனுஷனுக்கு மனுஷன் பண்ணாலே அதுக்கு கர்மாங்கிற விஷயம் உறுதியாக நடக்க தான் போகுது. அப்படி இருக்கப்ப மக்கள் முன்னாடி உங்களை குறைய தீர்க்கிற எப்போ இந்த 8 மாதத்துக்குள்ளையா, இத்தனை வருஷம் இல்லாமல் 8 மாதத்துல தீர்க்க போகிறாங்களா? ஸோ அப்படி ஒரு விஷயத்த கட்டமைச்சு மனுவை வாங்குறாங்க அப்படின்னா அது எப்படிங்க அது பாசிபிள் ஆகும்? ஒரு கவர்மெண்ட் நினச்சா லீஸ்ட் பாசிபிலிட்டிஸாக மக்களை நல்லபடியாக வாழ வைக்க முடியும். லீஸ்ட்டாக ஈவன் அந்த கவர்மெண்ட் கடனில் இருந்தாலுமே மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து எழுதி கொடுத்து மனுவை வாங்கி அதை படித்து பார்த்து அங்கே இன்னும் 8 மாதத்துக்குள்ள போய் வேலை செஞ்சு சரி பண்ணிட முடியுமா? அது தெரியல. மக்கள் நம்பி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அது டிஜிட்டலாக ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல, மனுவை வாங்கினாங்க, ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களுக்கான நல்லது இன்னும் இறங்கி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பதிவு பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ராசஸை தவிர மற்றபடி அது நடக்காதுங்க. அது நடக்காது. இப்படி தான் குப்பைக்கு தான் அது போகும். எஸ்.
ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயமா வாக்குறுதிகள் பார்க்கப்படுது. அப்படி அதிமுக வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான வாக்குறுதிகளை வந்து கொடுத்தா இளைஞர்கள் மத்தியில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இளைஞர்களை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு விதமா உங்களுடைய கருத்து என்ன? எஸ் பேசிக்ங்க நான் ஒரு எனக்கு 33 ஆகுது. நானும் காலேஜெலாம் படிச்சேன் வந்திருக்கேன். சென்னைக்கு தான் வந்தேன். ஹோப்போட தான் வந்தேன். இன்ஜினியரிங்லாம் படித்தேன். அப்படி இருக்க வேலை வாய்ப்புகள் சரியாக இல்லை. அதை தாண்டி சொசைட்டியில் இப்போ இருக்க இஷ்யூ கடந்த 5 வருஷமாக நான் பார்க்குறேன். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஆக்சுவலி ரியாலிட்டி உங்களுக்கே தெரியும். இல்லை இல்லை பெண் குழந்தைகளுக்கும் இல்லை, வயதானவர்களுக்கும் இல்லை. செயின்லாம் பறிச்சுட்டு போகிறாங்க, வீட்டுக்குள்ளே பூந்து பறிச்சுட்டு போகிறாங்க. எங்களுக்கு இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை தேடிக்கோங்க, எங்கள் ஸ்டஃப்பை நாங்கள் வேலையை ஏற்றிக்குவோம், வேலை வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கித்தாங்க, நல்ல விஷயம். ஆனால் எங்களுக்கு மனநிறைவை உண்டாக்கி நிம்மதியை உண்டாக்கிட்டீங்கனால வீட்டில் எல்லாம் சேஃபாக இருக்காங்கிற ஃபீல் எங்களுக்கு வந்துருச்சுனாலே நாங்கள் தாராளமாக இன்னும் ஃபோக்கஸ்டாக இப்போ ஊரில் இருக்க பசங்க ஊர்லேருந்து இங்கே வந்த பசங்களாம் வேலை செய்வோம். ஸோ பெண் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் அவங்களோட சேஃப்டிக்கான ப்ராசஸ் நீங்கள் பண்ணுங்கள். தாராளமாக நாங்கள் இன்னும் ஃபோக்கஸ்டாக வேலை செய்வோம். தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கான எல்லா வழிவகைகளுக்கான ஃபோக்கஸான விஷயங்களை நாங்களே எங்களுக்கு பண்ணிக்குவோம் நான் சொல்கிறேன். இப்போ தமிழகத்துல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்பொழுது பெண் பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க. இதை நம்மளும் கண் கூட பார்க்குற ஒரு விஷயம். இப்படி இருக்கும் பட்சத்துல தமிழகத்தை திருத்துற வேலையை பார்க்காம முதல்வர் அவர்கள் பீகார்ல பிரச்சாரத்துக்கு போறாரு. அப்படி எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் ஒரு நான் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அங்கேயும் அரசியல் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் தான். அது எந்த வகையிலும் தாக்கத்தை உண்டாக்கலைங்க. இது ஒரு செல்ஃப் ப்ரொமோஷன், ஒரு சுய சந்தோஷமாங்க ஒரு வார்த்தை. எனக்கு நானே பண்ணிக்கிறேன். சுற்றி இருக்க மக்கள் சொல்லுவாங்க இந்த விஷயம் சூப்பராக இருக்குது, நீங்கள் பண்ணி பாருங்கள், சரியான வேல்யூ, இன்டர்நெட் ஃபுல்லாக நீங்கள் தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு விஷயத்தை சாருக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த வகையிலும் தாக்கத்தை உண்டாக்கவே இல்லை. அந்த ஒரு நாள் நீங்கள் தமிழ்நாட்டில் போயிட்டு எங்கே சிக்கல் இருக்கும் அந்த தொகுதியில் போயிட்டு உங்கள் கட்சிக்காரங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சின்ன சின்ன நல்ல விஷயம் செஞ்சீங்கன்னா அதுவாது ஓட்டா மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சமாவது இருக்குது. அதை தாண்டி நீங்கள் பீகாருக்கு போய் அங்கே இருக்க உரிமையில கோர்றீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு விஷயம். அவர் சுற்றி ஒரு ஃபேக்கான விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். தமிழகத்துல பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள் பலருமே வந்து வட இந்தியர்கள் குறித்து நிறைய விஷயங்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. பொது மேடைகள்ல பேசும் பொழுதே குளிக்க மாட்டாங்க, கட்டட வேலை தான் செய்வாங்க, படிப்பறிவுல நிறைய விஷயம் சொல்றாங்க. பீகாருக்கு அங்க போய் பேசும் பொழுது இவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு இருக்கும்ல சார்? அங்க போகும்பொழுது வட மாநிலத்தவர்கள் நல்லவர்களா, இங்க வந்தாதான் அவங்க கெட்டவர்களா அப்படின்ற மாதிரி. எஸ் அதுதாங்க. இப்போ இந்த சோஷியல் மீடியாங்கிற ஒன்று வந்துட்டனால யாரையுமே ஏமாற்ற முடியல. நீ இங்கே ஒன்று பேசுகிற, கட் பண்ண இங்கே ஒன்று பேசுகிற அப்படிங்கிறது தான். இப்போ அவங்க வட மாநிலத்தில் உள்ளே வராங்க அப்படிங்கிறது நமக்கு ஆபத்து. நம்ம ஆட்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறையுது. இப்போ நம்ம ஆட்கள் வேலையை கொஞ்சம் அதிகமாக செய்வாங்க, காசும் கேட்பாங்க. ஏன்னா அவங்க இங்கே வாழணும், பொன் பிள்ளையை கட்டி கொடுக்கணும், நகை சேர்க்கணும், வீடு கட்டணும், அதுக்கான காசு தேவைப்படும். அவங்களுக்கு சப்பாத்தி போதும், குடிக்க தண்ணி இருந்தால் போதும், அதுவே அவங்க வாழ்வியலுக்கு பொருத்தமானது. அவங்க பொன் பிள்ளைக்கு காசுலாம் தேக்க தேவையில்லை. ஸோ அப்போ நம்ம ஆட்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 200 ரூபா கேட்காத செய்வாங்க, அந்த வேலை வாய்ப்புகளை பறிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு புரியுது. அதே சமயம் இங்கே அந்த ஓட் பேங்க் மாறும்ல, அவங்களுக்கு ஓட்டேட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டோட்டலாக வரலாறே மாற ஆரம்பிச்சிடும், தமிழ்நாட்டோட அரசியல் வரலாறு. ஸோ அந்த பயம் பதட்டத்தில் அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. அது தெரிஞ்சும் போயிருது பாருங்க. நம்ம பேசிட்ட மாதிரி எல்லாமே செய்கிறாங்க, ஆனால் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுது, எல்லாமே தப்புன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருது. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அந்த மாநில கட்சிகளாகட்டும் இல்லை தேசிய கட்சிகளே நிறைய பேர் முன்வைக்கிற ஒரு முக்கிய விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவிஎம் பேட்ல வந்து இவங்க ஃப்ராட் வேலை பண்ணி தான் முன்னாடி வராங்க, வெற்றி பெறாங்க, 3 முறை இப்படிதான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இவிஎம் மிஷின்ல ஃப்ராட் பண்ண முடியுமா? அப்படின்னா காங்கிரஸ் இவ்வளோ நாள் எப்படி ஆட்சி பண்ணி ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது குறித்து உங்க பார்வை? இல்லைங்க, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் லீஸ்ட் தான் நான் சொல்லுவேன். தேர்தல் ஆணையம் அவ்வளோ வீக்காக இருப்பாங்களா? அப்படி விஷயத்தை தேர்தல் ஆணையமே பாஜகவோட கைக்கூலி அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லலாம். இப்போ காங்கிரஸ் வந்து அடுத்த பார்ட்டி ஜெயிச்சிச்சுன்னா அப்படியே மாற்றிக்கலாமா? தேர்தல் ஆணையத்தை வந்து அவங்க வாங்கிட்டாங்கன்னு ஜெயிச்சிருக்க ஒரு பார்ட்டிக்கிட்டேருந்து காங்கிரஸ் வந்து தேர்தல் ஆணையத்தை வாங்கிச்சுன்னு வச்சுக்கலாமா? காங்கிரஸ் ஜெயிச்சிட்டா சும்மா ஏதாவது பேசலாம். மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, மக்களுக்கு நம்பிக்கை உண்டாக்குங்க. மற்றபடி இந்த வாழ்க்கையில் தோற்று போனவங்க எல்லாம் புலம்பிட்டே இருப்பாங்க, அவன் காரணம் இவன் காரணம். நீ சரியா இருந்திருக்க மாட்டேன், நீ உன் ஏஜில் ப்ராப்பராக வேலை செஞ்சிருக்க மாட்டேன், கோலோட ஃபோக்கஸ்டாக இயங்கியிருக்க மாட்டேன். அதை மாற்றிக்காம மற்றவங்களாம் குறை சொல்லிட்டு இருப்பாங்களா, தோற்று போனவங்க அந்த மூலையில் பேசிட்டு இருக்குது. இவன் மிஷினில் இருக்கு. இப்போ டிஎம்கே இங்கே ஜெயிச்சிருக்காங்க, மிஷின் மாற்றி ஜெயிச்சாங்களா? இல்லை. கொள்கைகளை பரப்புனாங்க, அதுக்கான வேலைகளை செஞ்சாங்க, சில அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சாங்க, டக்குன்னு பூம் ஆகி கூட்டணியோட உள்ள வந்துட்டாங்க. ஜெயிக்கிறதுக்கான வேலைகள் செஞ்சு வந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வேலை செய்யணும். வேலை செய்யறதுக்கான வேலையை செய்யாமல் குறை சொல்லிக்கிட்டு இவன் மிஷன் நீங்கள் குறையா சொன்னீங்கன்னா எப்படி தேர்தலும் ஒன்று நடக்கும்? மக்கள் எப்படி போய் ஓட் பண்ணுவான்? ஸோ அதில் கை வைக்கிறதுங்கிறதெல்லாம் உச்சபட்ச முட்டாள்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். டாஸ்மாக்ல ஊழல் 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த தகவல் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 வருஷத்துக்கு மேல வந்து சோசியல் மீடியால பரவிட்டே இருக்கு. பல அரசியல் கட்சி தலைவர்கள், விஜய் அவர்கள் கூட பேசியிருக்காங்க. எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க தவிர இதுல எந்தவித முன்னேற்றமும் ஏற்பட மாட்டதுல. இதை வந்து யாரு கொண்டு போய் இதை சரியான முறையில அணுகி இதுல இதை யாரு கொண்டு போய் சரியான முறையில அணுகி இதற்கு ஒரு நீதி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது யாருமே இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப
ஆணிவேர்லேருந்து பரவி சல்லி வேற மொத்த ஸ்ட்ரக்சரையும் பிடுங்குற ப்ராசஸ் இது. ஏன்னா மெஜாரிட்டி ஆண்கள் இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஆல்கஹால் இருக்குது, பரவிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப அங்கங்கே ஒரு பார்லையுமே அங்கங்கே பெரிய தலைகள் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கும், ஒரு செட் ஆஃப் ரேட் வச்சு தான் வித்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் மேலே போகுது. அதில் நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் நேர்மையான ஆளாக இருந்தாலுமே உங்களுக்கு கீழே உள்ள பர்சனும் அந்த லிங்க்கில் இருப்பான். உங்கள் கட்சியில் இருக்கணுமே ஒரு பார் எடுத்து நடத்தி தான் இருப்பான், அந்த லிங்க்கில் சப்போர்ட்டிவாக பண்ணிட்டு தான் இருப்பான். ஸோ அப்போ அதில் கை வச்சா மொத்த ஸ்ட்ரக்சருமே ஆடி போயிடும். அதனால யாருமே அதை கை வைக்கிறது இல்லை. ஒவ்வொரு கட்சியுமே வந்து தேர்தலில் ஓட்டு கேட்டு வரும்பொழுது அவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கும்னா, நாங்க வந்தோம்னா பூரண மதுவிலக்கு அமல்படுத்துருவோம், டாஸ்மாக ஒழிச்சிருவோம்லாம் சொல்லுவாங்க. இது கட்சி, இந்த அரசியல் இதெல்லாம் தாண்டி ஒரு சாமானியனா சமூகத்தை பார்க்கிற பார்வையில டாஸ்மாகை ஒழிக்கிறதுக்கான ஏதாவது வழிவகைகள் இருக்கா? நோ, இது மிக மோசமான அடிக்ஷனா மாறிடுச்சுங்க. இப்போ சோஷியல் ட்ரிங்கிங்கிறதே ஆபத்து தான். ஆனால் தினமும் குடிச்சாதான் வேலை செய்ய முடியும், இல்லை எனக்கு தூக்கம் வரும், இல்லை எனக்கு தூக்கம் வராது. நிறைய இப்போ தூய்மை பணியாளர்கள் நம்ம பார்க்குறோம்ல, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது பண்ணக்கூடாது அந்த ப்ராசஸ். ஆனால் அதை எப்படி பண்ண முடியும்? எல்லாராலையும் ஃபோக்கஸ்டாக பண்ணிட முடியுமா? ஸோ சில விஷயங்கள் செஞ்சால் தான் சில விஷயங்கள் செய்ய முடியும், வேலையை செய்ய முடியுங்கிற அளவுக்கு அடிக்ட் ஆகி கிடக்குறாங்க ஆண்கள், மெஜாரிட்டி ஆண்கள். இப்போ பெண்கள் ஆரம்பிச்சிருக்காங்க, தப்பு இல்லை, அவங்க சுய விருப்பம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதை நம்ம நவத்திட்டோம்னா, ஆல்கஹாலை கட் பண்ணோம் அப்படின்னா சொசைட்டி ரொம்ப கேஸாக மாறிடும். பைத்தியம் பிடிச்ச ஸ்டில் குடியால் சிக்கல் இருக்குது, குடும்பங்கள் அழியுது. அந்த அளவுக்கு பரப்பி வச்சுருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். குடியை பரப்பி வச்சுருக்காங்க. பாருங்களேன், இதை பண்ணிடலாம் செஞ்சிடலான்னு கூட பேச முடியல. ரியாலிட்டி அதுதான். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து மதுமான லீவு விடுறாங்கல்ல, ஹாலிடேக்கெலாம் லீவ் விடுறாங்கல்ல, அந்த ஒரு நாள் என்னென்ன நடக்குது தெரியுமா? எவ்வளோ காசு ரொட்டேஷன் ஆகுது தெரியுமா? இப்போ 150 ரூபா 200 கூட சொல்கிறாங்க அப்படின்னா 1500 ரூபா கொடுத்து வாங்க கூட ரெடியாக இருக்காங்க. அவ்வளோ அடிக்ஷன். நான் சொல்கிறது லோயர் மிடில் கிளாஸ் புவர் பீப்புள் இருப்பாங்களே, அவங்களே அதை கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்க. அந்தளவுக்கு அடிக்ஷனில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ மது விலக்கெல்லாம், பூரண மது விலக்குங்கிறது ஒரு அழகான வார்த்தை. அதை நீங்கள் வந்து தமிழ் அகராதிலேருந்து எடுத்தலாம் நான் சொல்கிறேன். அதுக்கு தமிழ்நாட்டில் பாசிபிளே கிடையாது. அதை நீங்கள் ஒன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் நீங்கள் எதிர்பார்க்காத மிக மோசமான விஷயங்கள் மிகச்சாரமாக நடக்கும். இப்போ இதே திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய எம்பி கனிமொழி அவர்கள் இந்த முந்தைய ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் டாஸ்மாகால தான் வந்து இளம் விதவைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் ஆயிடுச்சு அப்படின்னு பேசினாங்க. இப்போ இந்த 4.5 ஆண்டு ஆட்சியில் அவங்க எதுவும் மதுவிலக்கு குறித்து வாய் திறக்காமலே இருக்காங்களே. இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான கண்டனங்கள் எழுப்பணும்னு உங்களுக்கு தோணும்? மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, டிஜிட்டலாக பேசுகிற விஷயங்கள்லாம் பதிவாயிட்டு இருக்குன்னு தெரியுது. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஸ்டில் நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக மக்களை ஏமாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் மீதான அடிப்படை மதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது குறையுது. நீங்கள் வந்து இப்போ டிஎம்கே சப்போர்ட்டராக இருக்கலாம், ஒரு வேல்யூவான பர்சனாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கான மதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இவங்களப்பா அந்த கட்சிக்குள்ளே ஒரு தனித்துவம் உங்களுக்கு இருக்குது, ஒரு நாலேஜ் இருக்குது, தமிழ்நாட்டுக்காக பேசுவாங்க, ஹிந்தி எடுத்து பேசுவாங்கிற மோடில் மக்கள் அவங்கள பார்க்குறாங்கல்ல. ஆனால் இப்படி நீங்கள் அப்படி பேசிட்டு மைக்கை நீட்டி இப்போ அதே கேள்வி கேட்டால் எஸ்கேப் ஆகி ஓடுறது, பதட்டப்பட்டு ஓடுறதெல்லாம் உங்களோட டோட்டல் வேல்யூவை குறைக்குது. இவ்வளோ தான். அவங்க பண்ணுறதை நான் பண்ண முடியுமே, நீங்கள் பண்ண முடியுமே. ஒரு விஷயத்தை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கட் பண்ணால் அதுக்கான கேள்வி 5 வருஷம் கழிச்சு கேட்குறப்ப பதில் சொல்லாமல் ஓடுறதுங்கிறது அதை எல்லாருமே பண்ணலாமே. அப்புறம் எப்படி நீங்கள் ஒரு ஆளுமை ஆவீங்க? ஓ, திமுக தனித்து நின்றா அந்த கட்சிக்கு இருக்க பலத்தை விட அந்த கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு தான் அதிக பலம் இருக்கு. அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு சாதாரண கட்சிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு கட்சியா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு. தமிழகத்துல தலித்துகளுக்கான அரசியலை பேசக்கூடிய ஒரு கட்சியா விசிகா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கொள்கை முரண்கள் கொண்ட கட்சிகளும் அந்த கூட்டணியில இருக்காங்க. ஆனா இவங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் வந்து திமுக கிட்ட அதிருப்தி இருந்தாலும் வாயை திறந்து கேட்க மாட்டாங்க. இதை ஒரு பொதுமக்களா நம்மளே வந்து தொலைக்காட்சிகள்ல பார்க்கும்பொழுது இவ்வளவு விஷயத்தையும் கடந்து இந்த கூட்டணி தேவையா, மக்களுக்காக அவங்க இப்போ தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பேசாத அளவுக்கு திரும்ப இருக்காரு, இப்படியெல்லாம் அந்த கூட்டணியில இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் நமக்குள்ளேயும் வருது. இதையெல்லாம் கடந்தும் அவங்க அந்த கூட்டணியை வந்து தொடர்ந்துட்டே இருக்காங்க. இதற்கு ஒரு தரப்பினர் நியாயம் சொல்றாங்க, அதிகாரம் தான் நம்ம கையில இருக்கணும், அதிகாரம் இருந்தாதான் எல்லாத்தையும் வென்று வர முடியும், அதற்காக தான் இந்த கூட்டணி அப்படின்னும் சில பாசிட்டிவான சில விஷயங்களே சொல்றாங்க. இது எது சரி, எது தப்புன்னு நினைக்கிறீங்க நீங்க? டிஎம்கே ஒரு வகையில் நம்ம சொன்னோம் அப்படின்னா செம்ம இன்டெலெக்சுவலான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா கூட்டணிக்கு பார்ட்டிகளை சேர்த்துக்கிறப்ப ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லைன்னு ஆயிரும். ஸ்டார்டிங்கில் என்னென்னா அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளோட ஆதரவு தேவைப்பட்டிருக்கும். அப்படி தான் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட் சில வருஷங்களுக்கு அப்புறம் நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லைங்கிற மாதிரி அதை மாற்றிடுவாங்க. இப்போ அந்த லாக்கில் தான் அவங்க இருக்காங்க. சொல்லிக்கிறீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அதிகாரத்துக்காக நாங்கள் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு. அதிகாரங்கிறது என்ன? அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதா? அநியாயமாக ஒரு விஷயம் நடந்தால் அது பேசாமல் இருக்கிறது ஓகே உங்களுக்கு? அதிகாரத்துக்காக நீங்கள் அநியாயத்தை உங்கள் கம்யூனிட்டியில் நடக்கிற விஷயங்களே பற்றி பேச மாட்டீங்களா? தூய்மை பணியாளர் வந்து நிரந்தரப்படுத்தக்கூடாதுன்னு அண்ணன் திருமணம் பேசலாம், என்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ இத்தனை பேர் உட்காந்து போராட்டம் குலத்தொழில ஊக்குவிக்கிற விதத்தில் இருக்குன்னு நியாயப்படுத்துறாங்களே. அதுக்கான ஆப்ஷன் என்ன? அப்போ குலத்தொழில் வேண்டாம், அதுக்கு நானும் எதிராக தான் இருக்கேன். தப்பு தான் அது. படங்களை வேற ஒரு கதாபாத்திரம் பண்ணுறது வேற கணக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அதுக்கு வேற ஆப்ஷன் அவர் என்ன சொல்கிறாரு?
அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும்? அப்போ எந்த ஹோப்பில் அவங்க இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணாங்க? அப்போ ஆரம்பத்தில் இந்த ப்ராசஸ் நடக்குதுங்கிறப்ப, இத்தனை வருஷங்கள் இது நடக்க போகுது, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க, டெம்பரரி இருந்தாலும் ஒரு வேலை நடக்குது, ஒரு ப்ராசஸ் நடக்குதுங்கிறப்ப, இது இத்தனை வருஷத்துக்கு அவங்க அந்த குலத்தில் தானே பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி. அப்போ அது ஆரம்பத்திலே கட் பண்ணியிருக்கோம்ல. இந்த கம்யூனிட்டி பீப்புள் மட்டும் ஏன் இதை அள்ளணும், ரொட்டேட் பண்ணுங்க, மாற்றுங்கன்னு சொல்லி அப்போவே நீங்கள் பேசியிருக்கணும்ல. அது ஒரு சிக்கலாக மாறுதுங்கிறப்ப, அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்க மாட்டேது அப்படிங்கிறப்ப, ஆளுங்கட்சியில் ஒரு விஷயத்தை பேச முடியலங்கிறப்ப, டக்குனு கீ மாதிரி வந்துட்டு அவர் ஒரு விஷயத்தை பேசுகிறாருன்னா அதுக்கான நியாய தர்மங்களே இல்லைல்ல. ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசுறீங்கன்னா அதுக்கான ஸ்ட்ராங்கான பாசிபிலிட்டிஸே எடுத்து வைங்க. பார்க்குற மக்களுக்கு கரெக்டாக பேசுகிறாருப்பான்னு தோணணும்ல. சும்மா ஜஸ்ட் ஒரு பகடைக்காயாக இருக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமூகம் குறித்தும் தமிழக அரசியல் களம் குறித்தும் நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.